கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனால் பிறந்தவர்களாய் வாழ்கிறோமா? பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்கிறோமா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாம் காத்து கொள்கிறோமா? என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவரை விசுவாசித்து நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டோமோ, நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வோம். இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று வசனம் சொல்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம் என்றால், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம் என்றால் பாவம் செய்யாதபடிக்கு நாம் வாழ்வோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக அசுத்தங்களுக்கு, இச்சைகளுக்கு விலகி காத்து கொள்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு விரோதமான பாவங்கள், உலக இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் நம்மை தொட முடியாது. தேவனால் பிறந்தவர்களாய் காத்து கொள்ளும் போது, இந்த உலக பாவங்களுக்கு விலகி காத்து கொள்ளும் போது எந்த சத்ருவும் நம்மை தொட முடியாது. நாம் பாவம் செய்யும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும் போது சத்ருவானவன் நம்முடைய குடும்பங்களிலே கிரியை செய்வான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ளும் போது எந்த சத்ருவாலும் நம்மை தொட முடியாது, நம்முடைய குடும்பத்தை அணுக முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சத்ருவின் போராட்டங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமான பாவங்களை தொடர்ந்து செய்வதினாலே குடும்பத்திலே அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது சத்ருவானும் நம்முடைய குடும்பத்திலே பல தீமைகளை கொண்டு வருவான். பிரியமானவர்களே, நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று. பிரியமானவர்களே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் போது பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பாவங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் உலக சிற்றின்பங்களுக்கு விலகி காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. எந்த சத்ருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். அப்பா, இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, அடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க.
இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. இப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை தூக்கி எடுப்பீராக. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. தரித்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. சகல ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. சம்பூர்ணமாய் திருப்தியாய் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.